அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். ஒயிட் ரைஸுக்கு நம்ம எந்த குழம்பா இருந்தாலும் சரி, சாம்பாராக இருந்தாலும் ஒத்த குழம்பா இருந்தாலும் சரி, அது நல்ல டேஸ்டியாக அந்த ஒயிட் ரைஸுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா சாப்பாடு நல்லாவே சாப்பிடுவோம். அந்த மாதிரியான ஒரு குழம்பு வெரைட்டி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். செய்து பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராகவே இருந்தது. இதுக்கு நான் எடுத்துக்கிற காய்கறிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கத்திரிக்காய், அப்புறம் ஒரு 4-5 வெண்டைக்காய். ஒரு வானிலையில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டு அதை ஃப்ரை பண்ணிட்டு முதல்ல நான் நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை அதில் போட்டு லேசாக வதக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையும் நான் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இந்த வதக்கிற காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிடணும். அது லைட்டாக வதங்கிட்டு இருக்கும்போதே அடுப்பு மீடியமாக வச்சுட்டு இதுக்கு நாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கரைசல் ரெடி பண்ணோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துக்காங்க. ஒரு பாத்திரத்தில் கரைச்சி நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்காங்க. அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 மிளகாய் வத்தல், ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் போட்டுக்காங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தனியா அதில் ஆட் பண்ணிக்காங்க. அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்காங்க. போட்டு நல்ல மிக்சி ஜாரில் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் விட்டு கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே புளிக்கரைசலையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு கல் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி அதை எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த நம்ம வானிலையில் போட்டிருக்கிற காய்கறிகள்லாம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதித்த பிறகு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை அதில் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை பெருசாக வச்சு நல்லா கொதிக்கணும். ஏற்கனவே காய்கறிகள்லாம் நல்லா வதங்கியிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். கடைசியாக ஒரு கிளறிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு தயாராகிடும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விடுறோம். காய்கறிகள்லாம் ஏற்கனவே வெந்திருக்குது. அதை நல்ல ஒரு கரண்டியை வச்சு மசிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்ல சுட சுட சாத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் ஊற்றிட்டு இந்த குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் வீட்டில். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு காரக்கறியோ இல்லைன்னா நல்ல டேஸ்டியான ஒரு கூட்டு அல்லது அப்பளம் சூப்பராக செட் ஆகும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த குழம்பு இதே மாதிரி செய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. எவ்வளோ சாதம் வச்சாலும் காணாது. முதல்ல சாதம் நிறைய வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு இந்த குழம்பு வெரைட்டி அடிக்கடி செய்வீங்க. அதான் ரொம்ப முக்கியம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்குள்ளேயே ஏதாவது கமெண்ட் இருந்தாலும் பாராட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளேயே பாராட்டிக்கோங்க. மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்த இது போன்ற வெஜிடேரியன் சமையல் பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.